தமிழ்நாடு சட்டசபையில் மானிய கோரிக்கை விவாதம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கும் சூழலில் திடீரென எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை உறுதி செய்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த நிலையில் அந்த கூட்டணி தோல்வியை சந்தித்தது. அதற்கு பிறகு நடந்த தேர்தல்களில் கூட்டணி மாறுதல்கள் இருந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் கூட்டணி முடிவுக்கு வந்தது. இனிமேல் பாஜகவுடன் கூட்டணியே இல்லை என இபிஎஸ் உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் திட்டவட்டமாக கூறி வந்தனர். இந்த நிலையில் திடீரென அரசியல் களம் மாறி இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டார். அதிமுக அலுவலகத்தை பார்வையிட செல்வதாக அவர் கூறினாலும் பாஜக முக்கிய தலைவர்களை அவர் சந்திக்கலாம் என கூறப்பட்டது. இருப்பினும் அதனை எடப்பாடி பழனிசாமி மறுத்தார். ஆனால் எதிர்பார்த்தது போலவே நேற்றிரவு மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக முக்கிய தலைவர்களில் ஒருவருமான அமித்ஷாவை சந்தித்து பேசினார். சுமார் 2 மணி நேரம் இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்களான எஸ்பி வேலுமணி, கேபி முனுசாமி, சிவி சண்முகம், தம்பித்துரை எம்பி ஆகியோரும் பங்கேற்றனர். சுமார் 1 மணி நேரம் இவர்கள் கூட்டாக ஆலோசனை நடத்தியதாகவும் தொடர்ந்து அமித்ஷாவை மட்டும் எடப்பாடி பழனிசாமி தனியே 50 நிமிடம் சந்தித்து பேசியதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இதனை உறுதி செய்யும் வகையில் சந்திப்பு நிகழ்ந்த சில நிமிடங்களில் 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா தமிழில் தமது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார்.